இந்த ஒரு என்டையர் ஜேர்னி ஆஃப் ஜீவிதாவை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, ஸோ ஆனால் உங்களோட இந்த ஜேர்னியில் உங்களுக்கு ஒருத்தர்கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னா அது யார்? ஒருத்தர்னா நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி. ஆனால் வந்து ஒரே ஒருத்தர் ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆனாலும் சரி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனா என் சிஸ்டர் தான். ஷீ இஸ் ஆல்சோ அ சிங்கர் இல்லை? ப்ளீஸ் வாங்க. கண்டிப்பாக அம்மா அப்பா வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டோ அதை விட அதிகமான சப்போர்ட் வந்து என் சிஸ்டர் தான். அவங்களும் பாடுவாங்க. சின்ன வயசுலேருந்து நான் அவங்கள பார்த்து தான் பாடவே ஆரம்பித்தேன். ஆனால் அவங்க கூட இந்த ஸ்டேஜ்க்கு வரணும் பாடணும்னு ஆசைப்படாமல் என்னை இங்கே கூப்பிட்டு வந்து எப்படியாச்சும் நிற்க வைக்கணும், எப்படியாச்சும் பாட வைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. நான் ஒரு நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன் சூப்பர் சிங்கரில். ஆனால் நான் ஆடிஷனில் ஃபஸ்ட் லெவல் கூட செலக்ட் ஆகலைனா கூட இல்லை அடுத்த வாட்டி நீ அடுத்த வாட்டின்னு சொல்லி இந்த வாட்டி என்னை வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் நான் வந்திருக்கும் போது அவளுக்கு வந்து இதை விட பெருசாக என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா கூட இவ்வளோ பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. என் அக்காவாக இருந்து எனக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கா. அதில் வந்து ரொம்ப பெரிய விஷயம் இந்த ஸ்டேஜ் எனக்கு வந்து அவள் கொடுத்தது தான். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சொல்லுங்கள், வாட் யூ ஹேவ் டு சே? எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவள் இன்றைக்கி தான் என்னை அக்கானே சொல்கிறா. அதுவே எனக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் அவள் அக்கான்னு சொன்னதே இல்லை. நிவேதான்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவா. ஃபஸ்ட் டைம் அவள் அக்கான்னு சொன்னதே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. இவள் வந்து அவளுக்கு ஆசையே மியூசிக்காக தான் சொல்வாள். சிங்கர் ஆகணும், நல்லா மியூசிக் கற்றுக்கணும், அதான் அவளோட ஆசை. அவளுக்கு அந்த டேலண்ட் இருக்குது. நான் வந்து ரொம்ப நம்பினேன் என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து அவள் இந்த ஸ்டேஜை ரீச் பண்ணுவாள், அது கண்டிப்பாக நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு நிறையாவே இருந்துச்சு. ஸோ அதனாலே நான் அவளை ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பேன். எனக்கு ரொம்ப 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 ப்ரௌடாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு குழந்தை எங்கள் வீட்டில் என் தங்கச்சின்றதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எனக்கு இதுக்கு மேலே என்ன சொல்கிறது தெரியல. எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு எங்கள் ஜீவிதா. ஸோ என் ஜீவிதாக்கு நான் ஒரு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இந்த ஸ்டேஜில். கண்டிப்பாக ப்ளீஸ். வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே. தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா புரியுமா சில நேரம். இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி இது நான் என்னைக்கோ ஒரு சும்மா கேட்ட விஷயம். எனக்காக இவ்வளோ அதான் சொல்றேன். சூப்பர் சிங்கர் வரலனாலும் நான் இதை பண்ணியிருப்பேன். என்னால் இப்போ பண்ண முடிஞ்சது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். எனக்காக எல்லாமே அவள் பண்ணுவான்னு சொன்னான். எல்லாமே அவள் பண்ணிட்டா. இனிமேல் நான் பண்ணக்கூடிய விஷயம் எல்லாமே அவளுக்காக தான் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் அதை சொல்கிறேன். இல்லை, இப்போது ஜீவிதாவுக்கு வந்து நிறையா ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் பெருமையாக சொல்வேன், எப்போவுமே ஜீவிதாவோட முதல் ஃபேன் நான் தான். அவள் இந்த சூப்பர் சிங்கர் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே அவள் தான் என்னோட ஃபேவரட் சிங்கர். எஸ் மக்களே, இந்த அழகான குடும்பத்தில் இருக்கிற இந்த அழகான குழந்தை ஜீவிதா கண்டிப்பாக வந்து ஃபினாலேயில் அந்த ட்ரோஃபி வாங்கி நிற்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கான வாக்குகள் கொடுங்க. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ஆப்பில் போய் சூப்பர் சிங்கர் சீசன் 10 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அங்கே அந்த பேஜில் ஜீவிதாவோட ஃபோட்டோ வரும். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கான வாக்குகள் கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு நபர் 10 வாக்குகள் வரைக்கும் கொடுக்கலாம். அதை நீங்கள் பிரித்து கூட கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஜீவிதாக்கு நீங்கள் மிஸ் கால் மூலமாக கூட அவங்களுக்கு ஓட்ஸ் கொடுக்கலாம். ஜீவிதாவோட மிஸ் கால் நம்பர் 7065020121. கீழே அந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மிஸ் கால் கொடுத்து ஜீவிதாக்கான ஓட்ஸும் கொடுக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நபர் 10 மிஸ் கால் வரைக்கும் கொடுக்கலாம். அதை பிரித்து கூட கொடுக்கலாம். பட் ப்ளீஸ் ஜீவிதாக்கு நீங்கள் ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.